அடுத்து என்ன நடக்கும்னா மதிமுக அமைச்சரவைக்குள்ளே வரப்போகுது. அதுக்கான வேலைகள் தான் இப்போ வேக வேகமாக வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை வைகோ அவர்களும் ஈடுபட்டுருக்கிறாங்க. திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவிகளை விரைவில் ராஜினாமா செய்வார்கள். எப்படி அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இப்போ ரீசன்ட்லி விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டார். அடுத்து திரும்ப இப்போ தாவேகா சார்பாகவோ அவர் எந்த கட்சியில் சேர போகிறாரோ அந்த கட்சியில் எலெக்ஷனில் நிற்க போகிறார். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது எம்டிஎம்கேவை அதாவது மதிமுகவை சேர்ந்த உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வாங்க. ராஜினாமா செய்துட்டு இடைத்தேர்தலை அவங்களுடைய சொந்த சின்னத்தில் பம்பரம் சின்னத்தில் நின்று எதிர்கொள்வார்கள். ஏன் அப்படின்னா அவங்க தன்னுடைய சொந்த சின்னத்தில் கூட நிற்க முடியாதபடிக்கு திமுக தடுத்தது. சொந்த சின்னம் மதிமுக என்பது கிட்டத்தட்ட 94 இயங்குகிற ஒரு கட்சி, 90களில் இருந்து இயங்குகிற ஒரு கட்சி. அந்த கட்சியை சொந்த சின்னத்தில் கூட நிற்க விடாமல் திமுக தடுத்தது. அதை சொல்லி தான் இன்றைக்கி வைகோ மிகுந்த வேதனைப்படுகிறார். அப்போது அவங்களுக்கு வலியாக இருக்குது. சொந்த சின்னத்தில் நின்னதுனால தான் இன்றைக்கி விசிகா அமைச்சரவைக்குள்ளே வந்திருக்கு. சொந்த சின்னத்தில் நின்னதுனால தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கி அமைச்சரவைக்குள்ளே வந்திருக்கு. சொந்த சின்னத்தில் நின்னதுனால தான் காங்கிரஸ் சார்பாக 2 பேர் இன்றைக்கி அமைச்சராகி இருக்கிறாங்க. மதிமுகவும் சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தா இன்றைக்கி தாவேகா அரசில் ஒரு அமைச்சர் பதவி கிடச்சிருக்கும். அது ஓப்பனாகவே துரை வைகோ சொல்லிட்டார். எங்களால் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுக்க முடியல, காரணம் நாங்கள் சொந்த சின்னத்தில் ஜெயிக்கலை, நாங்கள் திமுக சின்னத்தில் ஜெயிச்சதுனால எங்களால் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்க முடியலன்னு சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார். அண்டு தங்களை சொந்த சின்னத்தில் நிற்க விடாமல் தடுத்த திமுக மேலேயும் இப்போ கடுமையான விமர்சனங்களை மதிமுக முன்வைக்கிறது. அடுத்து அவங்களுடைய பொதுக்குழு வருது. இப்போ கூட விஜயை வைகோ சந்தித்திருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னா, திமுக சார்பில் நின்று அல்லது அவங்களுடைய சின்னம் சார்பில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறோம். ராஜினாமா செய்துட்டு ஏற்கனவே காத்திருக்கிறாங்க. விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய தொகுதிகளை ராஜினாமா பண்ணிவிட்டு விஜய் கூட தாவேகால சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இப்போ ராஜினாமா செய்ய போகிற மதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகா கூட சேருவாங்க. சேர்ந்து அதாவது தாவேகாவோட கூட்டணி வைப்பாங்க. தாவேகாவில் சேர மாட்டாங்க. தாவேகாவோட மதிமுக கூட்டணி வைக்கும். கூட்டணி வைத்து வருகிற இடைத்தேர்தல், இந்த எல்லாருக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் வைப்பாங்க இல்லையா, அந்த இடைத்தேர்தலில் தங்களுடைய சொந்த சின்னத்தில் நிற்பாங்க. நின்று தாவேகாவினுடைய ஆதரவுடன் வெற்றி பெற்று அமைச்சரவைக்குள்ளே வருவாங்க. அல்லது முன்கூட்டியே அமைச்சரவைக்குள்ளே வருவாங்க. எப்படின்னா, ஒருத்தரை நீங்கள் முன்கூட்டியே அமைச்சராக்கலாம், முதலமைச்சராக்கலாம். அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே, எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள முதலமைச்சராக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம், அல்லது சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கலாம், ஸ்டேட் மினிஸ்டர் ஆக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ மினிஸ்டர் ஆகுறீங்களோ ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகுறீங்களோ அதிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எலெக்ஷனில் போட்டிட்டு நீங்கள் எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ வெற்றி பெற்றிடணும். அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களால் தொடர்ந்து அந்த அமைச்சராக அல்லது முதலமைச்சராக அல்லது பிரதம மந்திரியாக தொடர முடியும். ஸோ ஆனால் முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அமைச்சர் ஆகிடலாம், முன்கூட்டியே ஆகிடலாம். பிரைம் மினிஸ்டராகவோ சீஃப் மினிஸ்டரோ பதவியேற்றுக் கொள்ளலாம். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி ஒரு முறை அவங்களுடைய ஒரு எலெக்ஷனில் அவங்களால போட்டியிட முடியாமல் போயிடுச்சு. அவங்க மேலே இருந்த ஒரு அந்த கேஸ் இஷ்யூனால் அவங்களால ஒரு எலெக்ஷனில் போட்டியிட முடியல. ஆனால் அவங்களுடைய கட்சி பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெற்றுடுச்சு. ஸோ அவங்க கட்சி சார்பாக அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6 மந்த்துக்குள்ளே நின்று அதுக்கப்புறம் ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஓகேவா? அந்த கான்செப்டில் தான் அவங்க முதலமைச்சர் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய கணிப்பு இதுதான் நடக்கவும் போகுது. இப்போ நடந்துட்டுருக்கிற மதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது பொதுக்குழுவில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க. நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்ட எங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்கிறோம் அப்படின்னு மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வாங்க. செய்த பிறகு
தாவேக்காவோடு கூட்டணிக்குள்ளே வருவாங்க. தாவேக்கா அரசை ஆதரிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தரை அமைச்சராக்குவாங்க. அந்த அமைச்சரான ஒருத்தருக்கும் மற்றும் ராஜினாமா செய்த மற்றவங்களும் சேர்ந்து இடைத்தேர்தலில் நின்று அவங்களுடைய சொந்த சின்னத்தில் நின்று தாவேக்காவுடைய ஓட் பேங்க் பலத்தோட ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வருவாங்க. இப்படி வருவதன் மூலம் அவங்களுடைய கட்சி சின்னத்திலேயே அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போவும் இருக்கிறாங்க. பட் அது அவங்களுடைய கட்சி சின்னம் கிடையாது. உதயசூரியனுக்காக விழுந்த ஓட்டு. கட்சி மதிமுக தான். ஆனால் ஓட்டு யாரோடது? சின்னம் யாருடையது? திமுகவுடையது. இது படையப்பா காமெடி மாதிரி தான். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எம்எல்ஏ இவங்க தான். பட் எம்எல்ஏவை அவங்க ஆனதுக்கு காரணம் சின்னம் யாருடையது அப்படின்னா உதயசூரியன் சின்னம். ஸோ உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டதுனால வந்த அந்த ஒரு அதனால் இப்போ நீங்கள் வந்து உங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிங்கன்னா தான் உங்கள் எலெக்ஷன் கமிஷனில் உங்களுக்கு அடுத்தடுத்த அங்கீகாரங்கள் கிடைக்கும். அரசியலில் அடுத்தடுத்த அங்கீகாரங்கள் கிடைக்கும். இல்லைனா அந்த கட்சி வந்து நாளடைவில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் மதிமுக தன்னுடைய சொந்த சின்னத்தில் நிற்க முடிவு எடுத்துடுச்சு. அதுக்கு தாவேகாவினுடைய உதவியை பெறுவதற்கு அந்த கட்சி முன் வந்து விட்டது. அதற்கான வேலைகள் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இதன் மூலம் மதிமுகவை உயிர்ப்பிக்கும் ஒரு வாய்ப்பு வைகோவுக்கு, துரை வைகோவுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இடையில அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாத ஒரு கட்சியாக, பெயருக்கு களத்தில் இருக்கிற ஒரு கட்சியாக இருந்துச்சு. பட் இப்போது துரை வைகோ இதை நல்லா லீட் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கொடுத்து வைகோவும் அவரை சரியாக வழி நடத்துகிறாரு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா தாவேகா மூலமாக தான் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் உயிர் பெற்று எழுந்திருக்கு. விசிகாவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஐயுஎம்எலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. காங்கிரஸ்க்கு 1967க்கு பிறகு 1967க்கு பிறகு 59 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டு அமைச்சரவையில் காங்கிரஸ் இன்று இடம்பெற்றிருக்கிறது. அப்போது 59 வருஷம், நியர்லி 60 வருஷம் கழித்து காங்கிரஸ் இன்னைக்கு உயிர் பெற்று எழுந்திருக்கு. அதே மாதிரி மதிமுகவும் தாவேகா ஆதரவுடன் தன்னை உயிர்ப்பித்து கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே தீர வேண்டும். இந்த வாய்ப்பின் மூலம் மட்டும்தான் நம்முடைய கட்சியை மீள் உருவாக்கம் செய்ய முடியும். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய கட்சியை உயிரோடு வைத்திருக்க முடியும் என்ற தீர்மானத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதை செயல்படுத்துவதற்கு முடிவும் எடுத்துட்டாங்க.